சில விஷயங்களை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், சொன்னபடியும் கேட்டபடியும் நம்மளுடைய ஈமான் இருக்கா அப்படின்னு ஒரு கண நேரம் நம்மளையே செக் பண்ணி பார்த்துக்கிறோம். ஏன்னா ஈமானுக்கு முந்தியவர்கள், ஈமானில் சிறந்தவர்கள், உலக பெண்களில் ஆக உயர்வான பெண்களில் கதிஜா ரலியல்லாஹு தஆலா. அவர்களுடைய சிறப்புகளை பற்றி சில விஷயங்களை போன வாரம் பார்த்தோம். இப்ப கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது மனைவியான சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சில தகவல்களை பார்ப்போம். கதிஜா ரலியல்லாஹு தஆலாவை கொண்டு நம் ஈமான் உறுதியானதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நம்மகிட்ட. இப்ப சௌதா ரலியல்லாஹு தஆலாவை கொண்டு நாம் எதை படிப்பினையாக பெற போறோம்? நம்ம இந்த இடத்துல ஒன்று கூடுவது நேர போக்குக்காகவோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறதுக்காகவோ கிடையாது. இந்த நேரம் நம்மளுக்கு அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தை கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தை பரிசா தருவான். ஏன்னா அதனால எல்லாம் முடியும். இப்ப இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறது நல்லவைகளை பேசவும் நல்லவைகளை கேட்கவும். இந்த பதிவு நம்ம உள்ளத்துல போகுதா, சொல்றவங்களுக்கு அந்த பதிவு இருக்கா அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை சீரமைப்போம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிஜா ரலியல்லாஹு தஆலா மரணிச்சதுக்கு பிறகு இந்த உலகமே ஒரு இருட்டானது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு மரணம்ங்கிறது ஒரு புதுசு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் புதுசா? தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே தந்தையை இழந்தாங்க, வளர்ந்து வரும்போதே தாயை இழந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட 8 வயசு வரும்போது அவங்களுக்கு பக்க பலமாக இருந்த பாட்டனாக இழந்தாங்க. இப்படி எத்தனையோ இழப்புகள். ஆனா அவங்களுடைய மனைவி இறந்த உடனே இந்த உலகமே இருட்டானது கூட அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மனைவி என்பவள் எப்படிப்பட்டவளாக வாழணுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாம்பத்திய அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னா, இவர்களை மாதிரி கணவன் மனைவிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்ற விதமாக இருந்துச்சு. அப்ப மட்டும் இல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் அதுதான் அடிப்படை. இந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா வாழ வச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அனுசரணையாக எல்லா இடத்திலும் பக்கபலமாக இருந்த கதிஜா ரலியல்லாஹு தஆலா மரணிச்சதுக்கு உடனே இவங்களுக்கு இருட்டாக இருந்துச்சு. இதுல பெரிய தந்தை அபூ தாலிபும் இறந்துறாங்க. அப்ப உங்களுக்கு ஆறுதல் சொல்ல உலகத்துல ஆள் இல்லை. அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யலாம், மேலாஜ் பயணத்தை அவங்களுக்கு கூப்பிடுறான். போயிட்டு வந்ததுக்கு பிறகு பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க, 4 பெண் குழந்தைகள் இல்லையா வீட்டுல இருக்காங்க. அப்ப அந்த பெண் பிள்ளை அவங்களுக்கு அடுத்த கல்ச்சர்ல வளர்த்த பிள்ளைகள் இருக்காங்க. இதெல்லாம் அனுசரிக்கிறதுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணி வேணும், அனுபவம் வாய்ந்த பெண்மணி வேணும். அந்த நேரத்துலதான் சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கணவர் சுக்ரன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணிச்சிட்டு ஒரே ஒரு ஆண் குழந்தை அவங்களுக்கு, அப்துல் ரஹ்மான்ங்கிற ஒரு குழந்தை ரலியல்லாஹு தஆலா அவங்களோட அவங்க இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சம வயது உள்ள பெண்மணி. ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்ச பெண்மணிகள்லாம் ஒண்ணு வயது கம்மியா இருப்பாங்க, சின்ன பிள்ளையா இருப்பாங்க. ஆனா சௌதா ரலியல்லாஹு தஆலா மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுடைய சம வயது உள்ள பெண்மணி. இப்ப அவங்களுக்கு திருமணம் பேசுறாங்க, பேசி திருமணத்தை முடிக்கிறாங்க. என்ன காரணம்னா, குடும்பத்துல ஒரு பெண் இருந்தா தான் அந்த பேருக்கு, வீட்டுக்கு பேர் குடும்பம்னு பேர். அதாவது உலகத்துல தாயின் இழப்பு பெரிய இழப்பு தான். தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தாரம் போயிட்டா அந்த ஆணுக்கு எதுவுமே உலகத்துல இல்லை. அந்த தாரம் இருக்கிறது வரைக்கும் தான் அந்த தாய் அந்த கணவனுக்கு பக்கபலம். கோடி கோடி சண்டைகள் பிடிச்சாலும் அந்த கணவன் மனைவிங்கிற பந்தம் கடைசி வரைக்கும் இருக்கிறது தான். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்,
முதல்ல படைத்த துவக்க படைப்பே கணவன் மனைவி படைப்பு தான். முதல்ல நம்மளுக்கு தான் தாய் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்றோம். ஆனா அல்லாஹ்வின் படைப்பு முதல்ல யாரை படைச்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். அடுத்து அவங்களுடைய விழா எலும்புல இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். அப்ப முதல் படைப்பே மனித படைப்பின் துவக்கமே கணவன் மனைவி படைப்பு தான். அப்படிப்பட்ட கணவன் மனைவியுடைய பந்தத்தை இப்ப ரசூலுல்லாஹ் இழந்து இருக்கிற நேரத்துலதான் சௌதா ரலியல்லாஹு தஆலா அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆணி வேறாக வர்றாங்க. இப்ப அவங்களுடைய காலச்சுவடு போகுது. சௌதா ரலியல்லாஹு தஆலா வந்து ரொம்ப இலகியமான உள்ளவங்க. யாராவது வந்து எதுவும் கேட்டுட்டாங்கண்டா தனக்கு மிஞ்சிதான் தானம் தருமம்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு தனக்கு மிச்சமே தேவை இல்லைன்னு எல்லாத்தையும் கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட சௌதா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து இருக்கிற காலத்துலதான், அந்த காலகட்டத்திலே ஒரே வருடத்துலதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவை திருமணம் முடிக்கக்கூடிய மாவுலா அல்லாஹ் உருவாக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப சௌதா ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில நடந்த நம்மளுக்கு படிப்பினை தரக்கூடிய பல விஷயங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை கூட கேள்வி கேட்டவர்கள் இல்லை. சௌதா ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏன் இதை இப்படி செய்றீங்க, இதை எதுக்கு இதை செஞ்சீங்க, இதை செய்ய போறீங்களா அப்படின்னு என்ன செய்யல, ஒரு முறை கூட சௌதா ரலியல்லாஹு தஆலாவுடைய நாவில் இருந்து கேட்டது கிடையாது. எப்படிப்பட்ட பந்தம்! இன்னைக்கு நம்மெல்லாம் என்கிட்ட சொல்லாம போய் இந்த காரியத்தை செஞ்சு வந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம என்னென்னமோ பேசக்கூடிய பெண்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனா சௌதா ரலியல்லாஹு தஆலா கேட்டவே கிடையாது. இலக்கிய குணம் உள்ளவங்க. இன்னைக்கு நம்மகிட்ட எந்த விதத்துல இலக்கிய குணம் இருக்கு? ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமே. ஆனா சொல்லலாம், நான் அதை கண்டா அப்படி ஆயிடுவே, இதை கண்டு. ஆனா நம்மளுடைய குணத்தை கொண்டு யாருக்கு நம்ம உதவி செய்யணும், அந்த உதவியை கொண்டு நம்ம உதவி செஞ்சவர்கள் எவ்வளவு நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்தோம்னா சௌதா ரலியல்லாஹு தஆலாவுடைய இலக்கிய குணம் நம்மளுக்கு புரியும். அல்ஹம்துலில்லாஹ். சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டுதான் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு இன்னைக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய புர்கா வந்துச்சு. பர்தா வந்தது சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டுதான். ஒரு முறை சுய தேவைக்காக வெளியே போயிட்டு வர்றாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்குறாங்க. போறது உம்முஹத்துல் முஃமினீன் சௌதா ரலியல்லாஹு தஆலா தானே அப்படின்னு கேட்டுட்டாங்க. அடையாளம் வச்சு கேட்டுட்டாங்க. கேட்ட உடனே சௌதா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப கவலைப்பட்டவர்களாக ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவோம் அப்படின்னு வர்றாங்க. இதுக்கிடையில உமர் கத்தாப் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பெண்களுக்கு புர்கா அதாவது பர்தாவை கடமையாக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொல்லக்கூடிய அந்த நேரத்துல சௌதா ரலியல்லாஹு தஆலா வந்து சொல்லிட்டாங்க, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், பெண்கள் பர்தாவிலே இருக்க வேண்டும். அப்ப நம்மளுக்கு இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ் அந்த புர்காவை கொடுத்துருக்கான். பர்தா முறையில அல்லாஹ் நம்மளை வாழ வச்சிருக்காண்டா அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய நன்மை நம்ம எந்த அளவுக்கு பர்தாவை பேணுறோமோ அந்த அளவுக்கு சௌதா ரலியல்லாஹு தஆலாவுக்கு நன்மை போய்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா பர்தா போடுங்கன்னு ஆயத்தை இறக்கிட்டான். அன்சாரி பெண்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த ஆயத்து வந்த உடனே தங்கள் வீட்டுகள்ல இருந்த சாக்குகள், பெட்ஷீட்டு இதையெல்லாம் எடுத்து போத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் கட்டளை இறங்கிருச்சு. புர்கா போட சொல்லி அல்லாஹ்வின் கட்டளை வந்துருச்சு. அந்த கட்டளையை நாங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க இதுல எடுத்து அவங்கவுங்க போட ஆரம்பிச்சாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த புர்காவுடைய பேணுதல் அப்ப இருந்துச்சு. இன்னைக்கு புர்காவுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு? ஒரு மணி நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமே. புர்காக்கள் வந்து இப்ப எத்தனை அலங்காரமான புர்காக்கள். புர்காங்கிறது பரிதாங்கிறது நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய போட்டிருக்கக்கூடிய ஆடை அணிகலங்களை வெளியில காட்டாம இருப்பதற்கு பேரு தான் அந்த புர்கா. இன்னைக்கும் விதவிதமான கலர்ல எல்லா விஷயத்திலையும் முன்னோடியா இருக்கக்கூடிய நாமள என்ன செஞ்சிடும், அடுத்தவங்களுக்கு நம்மளுடைய விஷயங்களை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த ஒரு அடிப்படையில தான் என்ன செஞ்சுறாங்க, நல்லா பாதுகாக்கணும்.
மாற்று மதத்தினர் கூட அந்த புர்காவை ஒரு கேடயமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு எப்படி ஒரு உம்மகத்தில் மூமியின் தாயின் மூலமாக உன்னதமான சஹாபியின் குரலுக்கு அல்லாஹ் இறக்கிய வசனம் தான் நம்மளுக்கு புர்கா. அப்ப நம்ம சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த எண்ணெய் அசைவ அல்லாஹ் நம்மளுக்கு வரதாவா கொடுத்தோம். இது அவங்களுடைய சிறப்புகள்ல ஒண்ணு. அடுத்த சிறப்பு என்னன்னா, வாசல்ல திரைக்கோடு பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். எந்த வீட்டில் திரை இல்லையோ அந்த வீடு நிர்வாணமான வீடு. வாசல்ல திரை எல்லார் வீட்டையும் வாசல்ல திரை போட்டிருக்கணும். அப்ப அந்த பழக்கம் எப்படி வந்துச்சு? சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அந்த பழக்கத்தை கொடுத்தான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுல எவ்வளவு வருமானங்கள் வருது, ஆனா பரக்கத்து இல்லை, அது இல்லை இது இல்லை, தேவைகள் அதிகரிக்குது, போதுங்கிற எண்ணம் எங்கள்கிட்ட வரல. அப்ப அந்த அடிப்படையில் நாங்க ரொம்ப கவலையில இருக்கோமே யார சொல்லலாம். கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் வீட்டுக்கு நீங்க பர்தா போடுங்க, உங்க சன்னல்களுக்கு பர்தா போட்டுங்க, வீட்டுல ஜன்னல் இருந்தாலும் பர்தா போடுங்க, பர்தா போடுங்கன்னா திரைச்சீலைகள் போடுங்கன்ட்டாங்க. அந்த சஹாபி நம்மள மாதிரி ஆளுங்க கேட்போம், நான் வருமானத்துக்கு கேட்கிறேன், நீங்க என்னட்ட வாசல்ல திரை போடுங்கிறீங்க, இதுக்கு வருமானத்துக்கு என்ன சம்பந்தம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, எதுவுமே சொல்லல, போனாங்க, வாசல்ல திரைய போட்டாங்க, வாழ்ந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் அந்த சஹாபி திருப்பி வர்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்பொழுது அதே வருமானம் தான் வருது, ஆனா என் மனநிலையில ஒரு அமைதி இருக்கு, எங்க வீட்டுல பிரச்சனைகள் குறைச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கு, ஆனா எனக்கு ஒரு காரணம் தெரியல யா ரசூலுல்லாஹ், இந்த வாசல்ல போட்ட திரைக்கும் என்னுடைய வருமானத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எனக்கு விளக்கம் கொடுங்கன்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பர்தா இல்லாம, அதாவது வாசல்ல திரை இல்லாம இருக்கிற நேரத்துல தொழுகை இல்லாத ஒரு மனிதர் அந்த வீட்டை தாண்டி போகும்போது உங்க வீட்டை பார்த்துட்டு போயிருக்கலாம், அதனால வீட்டில் இருந்த பரக்கத்தை எடுக்கப்பட்டு விட்டது. நவுதுபில்லாஹ், தொழுகை இல்லாதவர்களே வீட்டுக்குள்ள போட்டு இருந்துட்டு திரையை போட்டு இருந்தா ஒரு நேரம் சிந்திச்சு பார்ப்போம், நம்மளுடைய சுபுடைய தொழுகைகள் எப்படி இருக்கு, தஹஜ்ஜுடைய தொழுகைகள் எப்படி இருக்கு, மற்ற நேர தொழுகைகள் எப்படி இருக்குங்கிறத ஒரு மணி நேரம் சடங்காக தொழுகிறோமா, சங்கையாக தொழுகிறோமா, அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுகிறோமா, அடுத்தவர்களுக்கு பயந்து தொழுகிறோமா அப்படின்னு ஒரு மணி நேரம் சிந்திச்சு பார்த்து நம்ம தொழுகையை சீரமைக்கக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த வாசல்ல போட திரை போடுற பழக்கம் எப்படி வந்துச்சு? சௌதா ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்படி இந்த பழக்கத்தை உருவாக்குனாங்க? ஒரு முறை சௌதா ரலியல்லாஹு தஆலா உள்ள உட்கார்ந்து திருகையில மாவு அரைப்பாங்க. இப்ப அந்த மாவு அரைச்சிட்டு இருக்காங்க, தெருவுல போற பெண்மணி இவர்களை பார்க்கவும் இவர்கள் அவங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இதை பார்த்த சௌதா ரலியல்லாஹு தஆலா தன்னிடம் இருந்த ஒரு துப்பட்டியை எடுத்து வாசலுக்கு திரையாக போடுறாங்க. அந்த பழக்கம் தான் இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த பழக்கம் வந்து. அப்ப சௌதா ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த பண்புகள்ல இது சிறந்த பண்பாக இருக்கு. இதன் பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழும் காலத்துல மற்ற மனைவிமார்களுக்கு விட்டு கொடுக்கும் தன்மை அவங்கள்ட்ட நிறைய இருந்துச்சு. தன்னுடைய நாளை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவிமார்கள்ட்ட தங்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள். சௌதா ரலியல்லாஹு தஆலாவுடைய நாள் என்று அந்த நாளை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுக்கு விட்டு கொடுப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ், கணவரை விட்டு கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாங்க, ரசூலை விட்டு கொடுக்குறாங்களே, எவ்வளவு பெரிய மனப்பான்மை வேணும். பெண்களுக்கு பெண்கள் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேணுங்கிறத உருவாக்கி கொடுத்தவர்கள் நம்மளுடைய அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா. அல்ஹம்துலில்லாஹ், இதன் பிறகு அவருடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு, அவருடைய இரக்கத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் முடிக்கும் போதும் கூட சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிந்தனைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக உன்னதமாக நினைக்கக்கூடியவர்களாக, வரும் மனைவிமார்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புகழை சொல்பவர்களாக
ரசூலா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அப்படிங்கிற அந்த புகழப்புற வரக்கூடிய மனைவிமார்கள் உள்ளத்துல பதியக்கூடியவர். இந்த அளவுக்கு வாழ்ந்தவர்கள் தான் சௌதார் ரலியல்லாஹு தஆலா என்றார். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வாழ்க்கையின் தொடர் வருது. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண நேரம் வருது. சௌதார் ரலியல்லாஹு ஏற்கனவே தான் ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சு. சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த குழந்தையும் பிறக்கல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கடைசி நிமிடங்கள் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கும் நாளை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுக்கு கொடுக்குறாங்க. அப்பதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா வீட்டுல இருக்கையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாத நிலையில இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, மனைவிமார்கள் சேர்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய மரணத்திற்கு பிறகு யார் முதல்ல நாங்க மரணிப்போம்? ரசூல் கேட்கிறாங்க, மனைவிமார்கள், உங்களுடைய மரணத்திற்கு பிறகு நாங்க யார் முதல்ல மரணிப்போம்? 9 மனைவிகள் இருக்காங்க இல்லையா? கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கை நீளம் உள்ளவர்கள் தான் முதல்ல மரணிப்பீங்க. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? குச்சியை வச்சு கையை அளந்து பார்க்கறாங்க. சௌதார் ரலியல்லாஹு தஆலாவுடைய கை தான் நீளமா இருக்கு. அவங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, சௌதார் ரலியல்லாஹு தஆலா தான் ஃபர்ஸ்ட் மாத்த போவாங்க, ஏன்னா வயதுலையும் அவங்க தான் மூத்தவங்க அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணி இருக்காங்க. இப்ப கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சதுக்கு பிறகு ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா முதல்ல மரணிச்சாங்க. காரணம் என்னண்டா, கை நீளம் உள்ளவர்கள் ரசூல்லா சொன்னது கொடுக்கும் தன்மை அதிகமாக இருந்துச்சு. அதைத்தான் கை நீளம் உள்ளவர்கள் சொன்னாங்க. இப்ப சௌதார் ரலியல்லாஹு தஆலா ரசூல்லாவுடைய இருக்கையிலேயும் ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க, பல ஹஜ் செய்யல சௌதார் ரலியல்லாஹு தஆலா. ஏன் செய்யல அப்படின்னா, ரசூல்லா என்ன சொன்னாங்க? பெண்கள் வீட்டில் இருந்து இபாதத்து செய்வது சிறந்ததுன்னு சொன்னாங்க. அதை அவங்க மீறவே இல்லை. சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை. அவங்களுடைய ஒரே மகன் ஒரு போர்ல சகிதா இருந்தாங்க. அப்ப கூட அல்லாஹ் தந்ததை அல்லாஹ் எடுத்துக்கொண்டாங்கிறத என்ன செஞ்சாங்க? பொறுமையோட சகிச்சுக்கிட்டாங்க. உமர் கத்தாப் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலையும் சரி, உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலையும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களுக்கு இது வரும், ஹதியா பணம் கொடுத்து அனுப்புவாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா, வாங்கி அப்படியே சதக்கா கொடுத்துருவாங்கண்ணா. அப்ப அவங்களுடைய உணவுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்ப நம்ம அடிபட்டாவெல்லாம் கட்டு போடுறோம் இல்லையா, ஒரு மாதிரியான ஒரு காட்டன் பஞ்சு மாதிரி ஒரு துணி இருக்கும்ல, அந்த துணியை முதலில் நெய்தவர்கள் சௌதார் ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு உலகத்துல பேண்டேஜ் போடுறதுக்கு துணி வாங்குறோம் இல்லையா, அந்த துணியை முதல்ல உலகத்துக்கு நெய்தவர்கள் சௌதார் ரலியல்லாஹு தஆலா. நம்ம வரலாறுகளை அறியணும். உம்முஹத்துல் மூமினீன் தாய்மார்கிட்ட உள்ள நற்குணங்கள் நம்ம உள்ளத்துல பதியணும். பதிகிறது மட்டுமில்ல, எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நினைவு கூர்ந்து மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை பேணி வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எதோட விட்டோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். உழைத்து உண்ணக்கூடிய உன்னதமான எண்ணம் கொண்டவர்கள் நம்ம சௌதார் ரலியல்லாஹு தஆலா. அவங்க யார்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு வந்தாலும் என்ன செஞ்சாங்க? பிறருக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக, இல்லாதவர்களுக்கு உதவுவர்களாக இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கை வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. அவங்க கொஞ்சம் நல்ல வண்ணமா இருப்பாங்களாம் சௌதார் ரலியல்லாஹு தஆலா. நல்ல உயரமா இருப்பாங்களாம், நல்ல உடம்பு வாகா இருப்பாங்களாம். வேகமா நடக்க முடியாது, ஏன்னா வயதும் ரசூலுல்லாஹ்வுடைய சரிசமமான வயது இல்லையா, அதனால கொஞ்சம் பின்வாங்கி தான் எந்த இடத்துக்கு போனாலும் நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஹஜ்ஜத்துல் விதாவில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 11வது நாள் இரவு நேரம் போய் தான் அந்த ஹஜ்ஜத்துல் விதா முடிச்சுட்டு வர சொன்னாங்க. அப்படிங்கிற வரலாறுலாம் இவங்களை பத்தி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி வாழ்ந்த சௌதார் ரலியல்லாஹு தஆலா பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இதா வரல, வரலாற்று பதிவுகள் அதிகமா இல்லை. இவ்வளவுதான் சுருக்கமே. இதுல ரொம்ப அதிகமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 ஹிஜ்ரத்துக்கு சொந்தக்காரர்கள். முதல்ல அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து செஞ்சு போகும்போது சௌதார் ரலியல்லாஹு தஆலா அவங்க முதல் கணவரை ஹிஜ்ரத்து செஞ்சாங்க.
வந்ததுக்கு பிறகு அவங்க கணவர் மௌத்தாகிறாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சுட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. இப்போ மதீனாவுக்கு வரையில ஹிஜ்ரத் செய்யற யாரோட ஹிஜ்ரத் செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக ஹிஜ்ரத் செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் நம்ம சௌதார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்களுடைய இவர்கள்ட்ட எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள்ல நமக்கு குர்கா ஒண்ணு, சகிப்புத்தன்மை ஒண்ணு, இலகிய மனம் ஒண்ணு. அல்ஹம்துலில்லாஹ் நினைச்சு பார்ப்போமே, பிறருக்கு விட்டு கொடுக்குற தன்மை. பெண்கள் பல பேரை விட்டு கொடுக்க மாட்டோம். நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு போட்டிலாம் நம்மள்ட்ட இருக்கும் இல்லையா? யாருக்கும் யாரும் பெரியவர்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு திறனை வச்சு அவங்கவுங்க வாழணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தவர்கள் சௌதார் ரலியல்லாஹு தஆலா. தன்னுடைய நாளை கூட ஐஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுக்கு விட்டு கொடுத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு மனப்பான்மை இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. இதுதான் நம்ம சௌதார் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையின் சுருக்கம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது, சொல்லலாமா? அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கும் பெருசு இல்லைன்னு சொல்லி வாழ்ந்தாங்க இல்லையா? எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை தானே சௌதார் ரலியல்லாஹு தஆலாவுக்கு இருந்துச்சு. அதுக்கு ஜமாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கிதாபில் எழுதி இருக்கிறவர் நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு கதை. தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இல்லாமல் நம்ம ஒரு நல்ல காரியங்கள் செய்வோமா? சீர் வைக்கிறதுன்னு நம்ம ஒப்போம் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. திருமணத்தில் வயசுக்கு வந்தா ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன்லாம் என்ன செய்வோம்? தேங்காய் வாழைப்பழத்தை தானே முன்னால் வருவோம். என்ன இந்த அம்மா சௌதார் ரலியல்லாஹு தஆலா பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், தேங்காய்க்கு போயிடுச்சு அப்படின்னு யாரும் நினச்சிடலன்னா, இது ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு கதை இதில் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஞாபகம் வந்ததுனால உங்கள்கிட்ட அதை பதிய வைக்கிறேன். தேங்காய் சொல்லிச்சான் வாழைப்பழத்தை பார்த்து, இப்போ உள்ள கதைக்கே வந்துடுவேன், நான் 50 ரூபாயாக்கும் தேங்காய் 50 ரூபா விற்கிறதுல. இப்போ நான் 50 ரூபா, நான் தான் இந்த தட்டில் பெருசாகவும் இருக்கேன் உயர்வாகவும் இருக்கேன், நீ என்ன 10 ரூபா தான், அப்போ நான் தானே உயர்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். வாழைப்பழம் அமைதியாக இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் தேங்காயை எடுத்து அந்த வீட்டு அம்மா ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. உடைக்க சட்னிக்கு தேங்காய் வேணும்ல. இப்போ வாழைப்பழம் சொல்லிச்சான், ஓ மண்டையை உடைச்சிட்டேன்ல, 50 ரூபா பெருசாக சொன்னீங்கல்ல, இப்போ உன் மண்டையை உடைச்சிட்டான், உன் மண்டை உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிச்சான். கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு புள்ள அங்கேருந்து ஓடியாருது. அம்மாட்ட பழம் கேட்குது, வாழைப்பழத்தை தூக்கி கையில் கொடுக்குறா அம்மா. இப்போ சொல்லிச்சான் அந்த வெத்தலை பார்த்து சொல்லிச்சான், என்ன நீ மண்டையை உடைச்சாச்சு, ஒன்னே தோலை உரிச்சாச்சு, வாழைப்பழத்தை தோலை உரிச்சு தானே திங்கணும், சும்மா திங்க முடியாதுல்ல, போச்சு பாரு, நான் தான் தட்டில் ஜம்முன்னு இருக்கேன். அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு பெத்தா வந்துருக்கு. பெத்தாண்டா தெரியும் தானே, ஒரு வயதானவங்க என்ன மாதிரி ஒரு அம்மா வர்றாங்க. வந்த உடனே வெத்தலை பார்த்து அந்த அம்மா போடுற பழக்கம் இருக்குது, தட்டில் அது பாட்டுக்கு இருக்கேன், அதை தூக்கி திண்டுச்சான். அப்போ தான் அந்த தேங்காயும் வாழைப்பழம்னு சொல்லிச்சான், நம்மளையாவது மண்டையில் உடைச்சாங்க, தோலை உரிச்சாங்க, இந்த வெத்தலையும் பார்த்தீங்க காணாமையே ஆக்கிடுச்சு அந்த அம்மா. அரைச்சி மெண்டா என்ன ஆகும்? உள்ளதானே போகும். அப்போ இதில் தேங்காய் பெருசா, வாழைப்பழம் பெருசா, வெத்தலை பாக்கு பெருசா நம்ம எடுக்க முடியாது இல்லையா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எல்லா நிகழ்வுகளும் இருக்கும். பெண்கள் சகிப்புத்தன்மையாக வாழக்கூடிய வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம எல்லாருமே மகான்கள் கிடையாது. எல்லாருமே அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு யாரையும் அல்லாஹ் அறிவில்லாமையும் படைக்கல, யாரையும் முட்டாளாகவும் படைக்கல. அல்லாஹ் அவங்கவுங்களுக்கு தகுந்த அறிவை கொடுத்து தான் படைச்சிருக்கான். அதை நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாத்தான் இன்னைக்கு உம்முஹத்துல் மூமினீன் தாய்மார்களை பற்றி பேசுவது போல நம்மளை சில மாசங்களாவது வீட்டில் பேசுவாங்க. வருஷ கணக்கில் பேசுறதுக்கு நம்ம சாதனைகள் இல்லையே, எவ்வளோ நாள் பேசுவாங்க. ஆனால் உம்முஹத்துல் மூமினீன் தாய்மார்களை பற்றி எவ்வளோ நாள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கியாமத்து நாள் அழிகிறது வரைக்கும் என்ன ஆகும்? அவங்களுடைய புகழ் மங்காமல் ஒழிச்சு கொண்டு இருக்கும். அப்போ அவர்களோட உள்ள நற்பண்புகளை நம்ம உள்ளத்தில் கொண்டு வந்து நம்ம வாழ்ந்தோம்டா, இன்ஷா அல்லாஹ் நாடினால்
நமக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தியாகத்தின் ஒளியில் இருந்து சில விஷயங்களை நம்மளுக்கு அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். இதற்கு பிறகுதான் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிச்சாங்க இல்லையா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிகள்ல 3வது மனைவி யாரு? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்ப அவங்க திருமணம் முடிக்கும் போது அவங்களுக்கு வயது என்ன தெரியுமா? 6 வயது. எத்தனை வயது? 6 வயது. இப்ப நம்ம சொல்றோம் 6 வயது, அந்த காலத்துல எல்லாம் 6 வயதுங்கிறது 60 அந்த உடம்புடைய பாவமும் அவங்களுடைய இது அழகா இருக்குமா. இப்ப நம்ம இருக்கிற உடல் உயரம் இதெல்லாம் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழத்துல வந்தாங்க. நாளைக்கு நாமளும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் சொர்க்கம் போனா 60 முழத்துல தான் போவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு அழகாக வந்தாங்க. நாளைக்கு நாடினால் நாளைக்கு சொர்க்கத்தை நம்மளுக்கு தந்தா அந்த அழகுல தான் நம்ம போவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழிலாக வந்தாங்க. அல்லாஹ் நாடினால் அல்ஹம்துலில்லாஹ் நாமளும் எழில் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வலதுபுறமாக சொர்க்கம் போவோம். அல்லாஹ் நாடுவான், அவனுடைய நாட்டம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இனிய குரல்ல கிராத் ஓதுனாங்க. அல்லாஹ் நாடினால் மறுமையில அல்லாஹ் எல்லா கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவானா, யா ரசூலல்லாஹ் யாசின் சூராவை நீங்கள் ஓதுங்கள். இன்னைக்கு நம்ம ஓதுன யாசின் சூரா சாதாரணமா? அந்த யாசின் சூராவை ஓதுங்கன்னு சொல்லுவேன். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இனிய குரல்ல யாசினை கேட்டா எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் எப்படி உட்கார்ந்துருப்போம் அந்த இடத்துல? கற்பனைக்கு எஞ்சுமா? கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பார்ப்போமே. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் ஒலிக்குது, நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கும்? சொல்லுவாங்களே, பாம்பு மகிழ்ச்சி பாம்பு கட்டுப்படும் ஆடும் அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நம்ம பின்பற்றி உலகத்துல வாழ்ந்திருந்தோம்டா அந்த குரலையும் கேட்கக்கூடிய நசீபு நம்மளுக்கு எல்லாம் தருவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவானா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுவானா, நபியே நீங்க சூரா தாஹாவை ஓதுங்கன்னு சொல்லுவானா. சூரா தாஹா எல்லாருக்கும் தெரியும். அதுல தண்டனைக்குரிய ஆயத்து 1 கூட வராது தாஹா சூராவில். எல்லா சூறா எல்லா ஆயத்திலும் குட்டி குட்டி ஆயத்தா இருக்கும். ஓதுவதற்கு ரொம்ப இனிமையா இருக்கும். லைச்சு ஓதலாம். அதாவது கிராமத்து ஓதுறதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு மதுசக்கல்ல இந்த சூரா தாகாவை தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு காப்பிகள்லாம் இருக்காங்க, காப்பிடாமார்கள்லாம் அது அல்லாஹ். அப்ப அந்த சூறாவை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்களாம். இதை கேட்ட உடனே ரப்புல் ஆலமீன் அவனுடைய குரல்ல சூரா அர்-ரஹ்மான ஓதுவானா. சுப்ஹானல்லாஹ். அதை நம்ம கேட்கணுமே. அந்த 3 சூறாக்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. குர்ஆன் ஃபுல்லா தெரியணும். இதுல முக்கியமா அல்லாஹ் ஓதுற சூறா. நாளைக்கு அர்-ரஹ்மானா இருக்கக்கூடிய ரஹ்மானா இருக்கக்கூடிய அல்லாஹ் அர்-ரஹ்மான ஓத போறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கிராமத்துக்கு முக்கியவர்களாக இருக்கக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தாஹா சூராவை ஓத போறாங்க. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பேர் யாசீனே இருக்கு. அந்த சூறாவை ரசூலுல்லாஹ் ஓத போறாங்க. அந்த 3 சூறாக்களுடைய தர்ஜுமா தான் என்னன்னு ஒரு நாள் உட்கார்ந்து பார்ப்போமே. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கல்ல, எதுக்கு அந்த 3 சூறாக்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கான் மறுமையில ஓதி நாம கேட்பதற்கு. ஒரு நாள் நம்ம வீட்டு ஆண்களை உட்கார வச்சு நம்ம ஓதி அவர்கள் கேட்கிறாங்களா, அவர்கள் ஓதி நாம கேட்கிறோமா? சில குடும்பங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாவுல் இருக்கு. அதுக்கெல்லாம் எங்க நேரம்? வீட்டுல வெளியே வந்ததோட போனை வச்சுட்டு உட்காந்துறாங்க, போனை பார்த்ததோட சாப்பிடுறாங்க, படுத்துங்கிறாங்க. காலையில எந்திரிச்சு வேலைக்கு போனாங்கன்னு சாப்பிட முடியும். இதுக்குதான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடு நல்லா சம்பாதிக்க, நல்லா சம்பாதி நல்லா சாப்பிடு. இதுக்கு மட்டுமா அந்த துனியாவுக்கு வந்தோம்? அல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்பட்டவர்களாக, ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக
வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அல்லாஹ் நம்மளை அனைவரையும் அவன் நாடினால் சொர்க்கம் என்ற சுகபோகமான வாழ்க்கையை தருவான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மஹத்துல் மூமினீன்கள் எல்லாருமே சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தார்களா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா மனம் முடிக்கணுங்கிறாங்க. அங்க அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு கனவு காண்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள சந்திரன் மூன்றாகி ஆகி, வானத்தில் இருக்கிற சந்திரன் மூணாக ஆகி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி பார்க்குறாங்க. எப்படிப்பட்ட மகத்தான கனவு! இதை பார்த்த உடனே தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுமா அப்படின்னு தந்தை சொல்லிட்டாங்க. இதுக்கு பிறகுதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கனவுல காமிக்கிறான். எப்படி காமிக்கிறான்? பச்சை பட்டு உடுத்தி அதுக்குள்ள ஒரு பெண்மணி இருக்கிறது போல காட்டுறான். இப்படிப்பட்ட குதிரத்துகளுக்கு பிறகுதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிக்கிறாங்க. 6 வயசுல திருமணம். 6 வயசுல சின்ன பிள்ளை தானே, விளையாண்டுட்டு இருக்கிற பிள்ளை. திருமணம் முடிஞ்சிருச்சு. 9 வயசுல தான் அதுக்கு பிறகு தான் ஹிஜ்ரத் நடந்துச்சு. ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சாங்க. அது வரைக்கும் தன்னுடைய தந்தை வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க. இப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கை தொடர் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் கணவன் மனைவியுடைய பந்தமே ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னால மக்காவோட இருக்கல அந்த பந்தம் ஆரம்பிக்கல. இதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் போகுது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட இருக்கக்கூடிய பெரிய நற்பண்புகள் என்ன தெரியுமா? அறிவு கூர்மை உள்ள பெண்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ்களை 2210 ஹதீஸ்களை மனனம் செய்த பெண்கள்ல இவங்க முதல்ல ஆள். நம்ம சகோதர ரலியல்லாஹு முதல்ல சொன்னேன், அவங்க 3 ஹதீஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு மேல கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, பயமா இருக்கு, நான் மாத்தி சொல்லிடுவனோ அப்படின்னு எனக்கு ஞாபகம் வருகிற, எது விட்டுருவனோ எதுக்கு சேர்த்துருவனோ அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அந்த ஹதீஸை சொல்லலை. ஆனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தன்னுடைய அறிவுத்திறன் அல்லாஹ் எப்படி கொடுத்துருந்தாண்டா, ரசூலுல்லாஹ் கிட்ட எப்படி கேட்டாங்களோ அப்படியே அறிவிப்பாங்க. இப்படி உட்கார வேணாம்னு சொல்லுங்க மக்களே. அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில வாழ்ந்தாங்க. இப்ப ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா வளர்ந்து வரும்போது எனக்கு எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு நுட்பமான விஷயங்களை, அதாவது நம்ம தூங்கும்போது உள்ள துவா, நம்ம தண்ணி குடிச்சிட்டு ஓதுற துவா, இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான துவாக்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சு கொடுத்துருக்காங்க. அவர்களை கொண்டு நம்மளுக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவதூறை யாருக்கும் அவதூறாக பரப்ப கூடாதுங்கிற ஒரு எடுத்துக்காட்டு நம்மளுடைய ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு யூத கூட்டங்கள் வருது. யூதர் கூட்டங்கள் வந்து என்ன செய்யறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து ரசூலுல்லாஹ் அலைக்கும்ட்டாங்க, போயிட்டாங்க. ரசூல் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வந்து என்ன செய்யறாங்க, கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி நிலவட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது மரணம் நிகழட்டும். அந்த ஒரு லாமுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க சக்தியை பார்த்தீங்களா? இப்ப ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கத்துனோட சொல்றாங்க, ஏன் கோவப்படுறீங்க? நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லிட்டீங்களே, நான் என்ன சொன்னேன், அலைக்கும்னு சொன்னேன். அவங்க மரணம் உண்டாருன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இதுக்கு நீங்க கோவப்படாதீங்க. அப்ப நம்ம சலாம் சொல்லும் போது அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணுங்கிறத புரிஞ்சு நம்ம சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். எவ்வளவோ பயான்கள் கேட்கிறோம், எவ்வளவோ தர்மீயத்துக்கு கிளாஸுகளை அட்டன் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா நாம என்ன செய்யறோம், அதை ஃபாலோ பண்றோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் சொல்லும்போது என்ன சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு யார் சொல்லுவா? துவா தானே. அந்த துவாவை சொல்லக்கூடிய வழிமுறைகளை நம்ம வீட்டு சின்ன சீரார்களுக்கு சொல்லி கொடுக்குறோமா? அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் பிள்ளைங்கள்லாம் அழகா மாஷா அல்லாஹ்னு சலாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்துல மட்டும்தான் சொல்லுவாங்க,
அதுக்கு பிறகு சலாம் சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும். அப்ப நம்ம சலாத்தை முழுமையாக சொல்லக்கூடிய பழக்கத்தை நம்ம வீட்லயும் ஆரம்பிக்கணும். மதரசாவுக்கு போய் கத்துக்கலையா அப்படின்னு கேட்கறத விட வீட்டிலையும் நம்ம என்ன செய்யணும், அந்த கல்வி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அப்ப இன்ஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மஹத்துல் முஃமினீன் தாய்மார்கள்ல மூணாவதா வருவங்க நம்ம ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. அவர்களை கொண்ட அறிவு கூர்மை உள்ள தன்மையை நம்ம வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அந்த அறிவு கூர்மை எப்படி வரும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு 500 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். இப்ப 200 ரூபாயை வச்சுக்கிறோம். 2 ரூபான்னு சொல்ல தெரியல, 1 ரூபா. இப்ப 1 ரூபா 2 ரூபாயெல்லாம் கண்ணுல பார்க்க முடியல. இப்ப அந்த ரூபாயை நான் என்ன செய்யறேன், இப்படி லேசா கீழே போடுறேன். அந்த ஒரு புள்ள வந்து எடுக்கும். இப்ப நானே திருப்பி எடுக்கிறேன்னு வைங்களேன், கொஞ்சம் கசக்கி இருக்கு அந்த நோட்டு, அப்பவுமே எடுப்பேன். திருப்பியும் கசக்கி இருக்கு, நல்லா கசக்கிட்டு போடுறேன். அதையும் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கும் உலகத்துல. நல்லா கிழிச்சிருச்சு, பேங்க்ல வந்து கொடுத்தா மாத்திக்கலாம், எடுத்துருவோம். சரி, இதுல கழிவறையில இருந்துருது, என்ன செய்வோம், எடுத்து கழுவி காய வைப்போம் அந்த பைசா. ஆனா இதையே நமக்கு திருப்பி பாருங்களேன், குர்ஆனுடைய மேற்பை அதுக்கு நம்ம என்னென்ன சங்கம் கொடுக்குறோம், நம்ம அதை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு நம்மளுக்கு கொண்டாந்து சேர்த்த பெரும் பொக்கிஷம். அதை கற்றுக்கொள்ளக்கூடிய சபைக்கு வந்ததுன்னு அது கிடைக்கும், அறிவு கூர்மை கிடைக்கும். எதை எந்த பொருளை எங்க வைக்கலாம், எந்த பொருளை எப்படி எடுக்கலாம், எதை எப்படி பயன்படுத்தலாம், அந்த அறிவு கூர்மை எங்க கிடைக்கும்? உலகத்தை நம்ம எப்படி வேணாலும் வாங்கிடலாம், பேச்சு திறமை வாங்கிடலாம், பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், ஒருத்தரை சிரிப்பை கொடுத்து வாங்கிடலாம், எத்தனை பேச்சு கலைகள் என்கிட்ட இருக்குன்னு எல்லாம் கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் மார்க்கத்தை நம்ம மறுமைய எப்படி வாங்க முடியும்? அறிவு கூர்மையை கொண்டுதான் வாங்க முடியும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வாழ்ந்த அந்த 9 வருஷத்துல 18 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது, ரசூல் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு 18 வயது. இந்த 9 வருஷத்துல அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் மேல ஒரு அவதூறு பரப்பப்பட்டதுனால அல்லாஹ் தஆலா நூர் சூராவுல 10 ஆயத்தை உலகுக்கா நாள் வரையும் அழியாம இருக்கக்கூடிய அந்த ஆயத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். இன்னைக்கு நம்ம இத்தனை பெண்கள் உட்கார்ந்துருக்கோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை அவங்களுடைய வரலாறை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இருக்கும், குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் இருக்கும். அந்த 10 ஆயத்துல என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கான் எடுத்து பார்த்துக்கோமா, ஒரு கண் நேரம் சிந்திச்சு பார்க்கணுமே. அல்லாஹ் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காகவே இறக்கப்பட்ட சூரா, அந்த ஆயத்தை இறக்கியிருக்கான், அல்லாஹ் இறக்கியிருக்கான்னு சொல்லுவோம். ஆனா என்னைக்காச்சும் அந்த 10 ஆயத்துல என்ன சொல்லியிருக்கான்? அல்லாஹ் வேற யாருக்கும் சொல்லல, நம்ம அம்மாவுக்கு சொல்லியிருக்கான், நம்ம தாய்க்கு சொல்லியிருக்கான். எடுத்து பார்த்து என்னைக்காச்சும் சந்தோஷம் அடைஞ்சிருக்கமா? அல்லாஹ் ஒரு பெண்ணை பார்த்து நீ உத்தமி அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானே, நம்ம அம்மாவை பார்த்து சொல்லியிருக்கானே அப்படின்னு நினைச்சு நம்ம செஞ்சிருக்கோமா அப்படின்னு ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தரணும்னு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோமா? ஆனால் யாருக்குமே இன்ஷா அல்லாஹ் பெருசாக வரமாட்டேங்குது. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இன்ஷா அல்லாஹ்ங்கிறத கூட கேட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலையாயிருக்கு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு முறை பெண்கள் பகுதியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சில பெண்கள் அவங்க குறைகளை பற்றி பேசுறாங்க. அப்ப அவங்க சொன்ன ஒரு 6 விஷயங்கள் நம்ம மனதில் பதிய வைப்போம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிற, கற்றுக் கொடுக்க போகிற ஒரு 6 விஷயம். ஒன்னாவது சொல்றாங்க, அந்த பெண்களுடைய மத்தியில சொல்றாங்க, நம்ம நினைக்கிறோம் இப்பதான் பயான்,
கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல தான் பயான் நம்ம நினைக்கிறோம், நபிமார்கள் காலத்துல தான் பயான் நினைக்கிறோம். இல்லம்மா, முதல் பயான் நம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு சொன்னாங்க தெரியுமா? மலக்குமார்களுக்கு. அப்ப ஆரம்பிச்ச பயான் தான் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நல்லோர்கள் நல்லோர்கள் கூட்டத்திலேயே அனைவரையும் சேர்த்தார்கள் புரிவானாக. அடுத்தது ஆப்போசிட் சொல்றதுக்கு இப்ப நம்ம நாவே வருது இல்ல. ஆனா அந்த நல்லோர்கள் லிஸ்ட்ல வருவதற்கு இந்த 6 விஷயம் நம்மளுக்கு தேவையா இல்லையாங்கிறத ஒரு கண நேரம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். 1வது, பெண்கள் மத்தியில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கோபம் கொள்ளாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு கோபம் இல்லாத பெண்கள் இந்த இடத்துல யாராவது இருந்தா கை தூக்குகிறேன். நான் கண்டிப்பா தூக்க மாட்டேன். எல்லாருக்குமே கோபம் வரும். அது மார்க்க ரீதியான கோபமா, உலக ரீதியான கோபமா? சொல்லுவான், நான் தனக்கு வந்தாதான் தெரியும், சொல்றது ஈஸி. எல்லா காலத்திலையும் இந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்றேன்னு எந்த இடத்துல நம்மளுடைய கோபம், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய வார்த்தைகள் சபை வராட்ட அந்த இடத்துல கோபம் வரும். அப்ப அந்த கோபம் கொள்ளாதீர்கள் முதல் விஷயமே. இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் இருந்து நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கோபத்தை எடுத்து சக்கீனத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக, ஆமீன் என்ற துஆவை செய்வோம். 2வதாக சொல்றாங்க, இது யாருமா சொல்றா? யார் சொல்றா? எல்லாரும் வேற வேற பேர் சொல்றீங்க, கரெக்டா சொல்லுங்க. யார் சொல்றா? சொல்லுங்க. அவங்க தாண்டா யாரு? சிந்தனைகள் நம்மளுக்கு வேறுபட்டுச்சுன்னா நம்ம முடிச்சிடலாம் பயான. ஏன்னா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சடைவு அடையும்படி பேசாதீர்கள். அதனால யாருக்கு சிரமங்கள் இருந்தால் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம். இந்த 6 விஷயத்துல சடனா சொல்லிட்டு முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண்கள் மத்தியில் சொல்றாருன்னு நம்ம ஆரம்பிச்சோம். பெண்கள் மத்தியில் நம்ம தந்தை நம்ம தாய் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற உபதேசத்தை நம்ம சொல்லுவோம். பிரியாணி எங்க அம்மா நல்லா ஆக்க சொல்லியிருக்காங்க, பாத்திரம் நல்லா கழுவ சொல்லியிருக்காங்க, துணி நல்லா துவைக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொண்டு வரலாம். நம்ம இந்த 6 விஷயத்தை நம்ம கொண்டு போகலாமே, நாளை மறுமைக்கு நம்மளுக்கு கூட வருமே. 2வது சொல்றாங்க, பேசும் முன் யோசித்து பேசுங்க. 2வதாக சொல்ற வார்த்தை பேசும் முன் யோசித்து பேசுங்க. பேசுனதுக்கு பிறகு எனக்கு இதெல்லாம் பேச தெரியலையே, நான் பேச தெரியாம பேசிட்டேன்னு எப்ப சொல்லுவோம்? எனக்கு 62 வயசு, நான் சொல்லுவேன் எனக்கு பேச தெரியல. ஆனா எனக்கு பிறந்ததுல இருந்து எனக்கு பேச அல்லாஹ் கத்து கொடுத்துருக்கான் சொன்ன. அடுத்தது 3வதாக சொல்றாங்க, பிறருடைய குறைகளை கூறி தெரியாதீர்கள். பிறருடைய குறைகளை கூறி தெரியாதீர்கள். அதாவது கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? குறைகளை சொல்வதற்கு ஆளை தேர்ந்தெடுங்கள். யாராவது ஒரு மனதிற்கு பேசணும். அது பேசுறதுக்கு யாருனாலும் ஒருத்தர் காரணமாக இருக்கணும், ஒரு கருவியாக இருக்கணும். அதை வாங்கி அடுத்தவர்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பேசக்கூடாது. அது குறை. அப்ப அந்த குறையை பேசி கூறாதீர்கள். பிறருடைய குறைகளை பிறரிட கூறி செல்லாதீர்கள். அடுத்தது, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகக்கூடாது. உணர்ச்சிகளுக்குன்னா எல்லா விஷயத்திலையும் அந்த உணர்ச்சியிலையும் ஆசையெல்லாம் வந்துடும்ல, ஆசை பேராசை எல்லாம் வந்துடும். அதனாலதானே கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாக தானே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கல்ல, பிறர் வீட்டில் கண்களை பேணிக் கொள்ளுங்கள். இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அது நமக்கு எவ்வளவு தேவை தெரியுமா? பிறர் வீட்டில் கண்களை, நம்ம வீட்டில் எவ்வளவோ ஜாமானியை வச்சிருப்போம். அடுத்த வீட்டுக்கு போன உடனே இந்த ஜாமான் நம்மகிட்ட இல்லை போன உடனே சொல்லி வாங்கணும். ஒண்ணுமான ஒரு வாக்கிலாக்கு மேல ஆசை வைப்போம். அது அலங்காரமா இருந்தாலும் அந்த டைம் தான் காட்டும், அலங்காரம் இல்லைன்றாலும் அந்த டைம் தான் காட்டும். நல்லா பாதுகாப்பானாக. அப்ப உணர்ச்சிகளுக்கு அடிமையாக கூடாது. 5வது, மனதில் உள்ளதை
மனதில் உள்ளதை நன்மையாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். இப்ப நமக்கு ஏதாவது மனசுல ஒரு சங்கடமோ ஒரு கவலையோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை யாரை பத்தியாவது அந்த இடத்துல ஒரு சுபஹானல்லாஹ் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி நம்மளுக்கு ஏதாவது ஒரு திக்ரை நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து உள்ளத்துக்கு போட போட என்ன செய்யும் அந்த அடுத்தவங்க ஏதாவது ஒரு கவலைகள் இருந்தாலும் அடுத்தவங்க மேல ஏதாவது ஒரு சிரமங்கள் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள யாரு மேலேயாவது கோபங்கள் இருந்தாலும் எல்லாம் என்ன செய்யும் இந்த வார்த்தை நம்மளை விட்டு என்ன செய்யும் போகாது. அடுத்தது ஆறாவதாக சொன்னாங்க, நீங்க எல்லாம் நினைக்கலாம் இதை சொல்ல போறாங்களே இந்த அம்மா அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லிதான் ஆக வேண்டியதா இருக்கு. மைக்க வேற கொடுத்துட்டாங்க. அளவாக பேசுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள். அளவாக பேசுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எல்லாருமே அவுலியாக்கள்மா மௌனமா உட்கார்ந்துருக்கீங்க. நாங்க இதுக்கு மேல பேசுன சரியாகவும் இல்லை. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா வரலாறு நம்ம அடுத்த வாரமும் உம்முஹத்துல் முஃமினீன் தாய்மார்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசக்கூடியவர்களாகவும் கேட்கக்கூடியவர்களாகவும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு முஹம்மத் ஸல்லல்லாஹு